Hello friends, welcome back to my channel. So if you're new here, I am Samyuktha Vinod. So இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்போவுமே வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எப்போ தான் ப்ரெப் பண்ணிட்டேன், ஃபேஸை வந்து ப்ரெப் பண்ணியாச்சு, இப்போ மேக்கப்புக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய டேர்ம்ஸ் வந்து நீங்கள் வீடியோட ஸ்டார்டிங்கில் கேட்டிருப்பீங்க. ஸோ ப்ரெப்பு தான் என்ன, எப்படி நம்ம வந்து தயார்படுத்தி கொள்வது, அதாவது மேக்கப்புக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து எப்படி தயார்படுத்தி கொள்வது அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவை நம்ம டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா தனியாக நான் அந்த டுட்டோரியல்ஸ்லேயே காட்டலை, இந்த ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நான் எல்லாத்துலேயுமே நான் வந்து இந்த வீடியோவை லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்குறவங்களுக்கும் அது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது எப்போவுமே வந்து ஒரு ஃபேஸ் ஏன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரெப் பண்ணிக்கணும், அதாவது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம டைரெக்டாக வந்துட்டு ஒரு மேக்கப் வந்து இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணி ரொம்ப நேரம் ஆகிருக்கும், இல்லைன்னா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கோமா, மோஸ்ட்லி ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கோம், ஆனால் ரொம்ப நேரம் ஆகிருக்கும், ஆயில்ஸ் இதெல்லாமே நமக்கு செக்ரேட் எல்லாம் ஆகிடும். நம்ம அதுமாரியே மேக்கப் போட்டோம்னா மேக்கப் வந்து சீக்கிரம் கலைஞ்சு போயிடும், சீக்கிரம் வியர் அவுட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான பேஸ் உங்களுக்கு தான் வந்து ஒரு நல்ல மேக்கப்புக்கான ஒரு அடையாளம். நீங்கள் என்ன தான் வந்து பேஸ் சரியாக இல்லாமல் வெறும் ஐ மேக்கப் இல்லை லிப் மேக்கப் இதெல்லாமே பண்ணிங்கனாலுமே அது வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகாது. எப்போவுமே பேஸ் மேக்கப் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்படி ப்ரெப் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ போய்க்கலாம். இல்லைன்னா ரொம்ப ட்ரை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு உதாரணம் கொடுக்கணுன்னா, உங்கள் ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னா நீங்கள் ஒழுங்காக மாய்ஸ்சரைஸ் பண்ணாமல் ப்ரெப் பண்ணாமல் நீங்கள் போனீங்கன்னா ஃப்ளேக்கி ஆகிடும். ஸோ நல்ல பேஸுக்கு, சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு நல்ல பேஸுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ப்ரெப்பிங் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஃபர்தராக நம்ம வந்து பேசாமல் எப்படி ப்ரெப் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்றேன். அது போக சில டிப்ஸும் ட்ரிக்ஸும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். சப்போஸ் நீங்கள் வாஷ் பண்ண முடியலை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி வைப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதாவது மேக்கப் க்ளீனிங் வைப்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி சிம்பிள் பேபி வைப்ஸ் வச்சு, இப்போ சப்போஸ் நீங்கள் ஆன் தி கோ இருக்கிறீங்க, உங்களால் ஃபேஸ் வாஷ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஆனால் வெட் வைப்ஸ் எடுக்கணும், ட்ரை வைப்ஸ் இல்லை, வெட் வைப்ஸ் எடுத்து நல்லா ஃபேஸை வந்து நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதனால் இன்றைக்கி நான் வந்து வைப்ஸே வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி. ஆனால் பேஸுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகும்னா, க்ளீன் பண்ணும்போது உங்கள் அழுக்கு இதில் எடுக்கிறதுனால போர்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபேஸை டோனிங் பண்ணணும். டோனிங்க்கு வந்து நான் வந்து இப்போ ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன், டாபரோடது. நீங்கள் எந்த ரோஸ் வாட்டர் வேணால் யூஸ் பண்ணலாம், டோனர்னு தனியாக கிடைக்கும். அந்த மாதிரி எந்த இது வேணாலும் நீங்கள் டோனிங்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். டோனர்ஸ்னு மார்க்கெட்டில் கிடைக்கும், இல்லை ரோஸ் வாட்டர் வந்து பேசிக் திங். இது வந்து எல்லா கடைகள்லேயும் மோஸ்ட்லி கிடைக்கும், மெடிக்கல் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும், இது நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு நல்ல காட்டன் பேடில் எடுத்துகிட்டு, இது என்ன ஆகும்னா, இப்போ சப்போஸ் எதனால் நம்ம வந்து டோன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன். டோனிங் எதனால் பண்ணுறோன்னா, என்ன தான் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியிருந்தாலுமே வந்து ஒன்று வந்து இந்த போர்ஸ் இதெல்லாமே நல்லா இந்த போர்ஸை ஓப்பனான போர்ஸை க்ளோஸ் ஆகிறதுக்கு, இன்னொன்று என்ன தான் நீங்கள் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணியிருந்தாலுமே சில டைம் உங்கள் ஃபேஸில் இன்னும் சில ரெசிடியூ வந்து கொஞ்சம் அழுகு தங்கியிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டோனர் அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணிடும். ஸோ அதுதான் பேசிக். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு தெரியல, பார்த்தீங்கன்னா அழுக்கு தெரியுது பார்த்தீங்களா. என்ன தான் நான் க்ளீன் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு இந்த அழுக்கு வந்து கொஞ்சம் ரெசிடியூ இருக்கும். ஸோ அதை வந்து அதை வந்து க்ளீன் பண்ணிக்கிறதுக்கும் இந்த டோனர் யூஸ் ஆகும். ஸோ கழுத்து எல்லா இடத்துலையும் டோன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா இன்னும் அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டோனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து மேக்கப்புக்கு முன்னாடி மட்டும் இல்லை, ரெகுலராகவே இந்த ரொட்டீனை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டோனர் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிற ஸ்டெப், அதை மாய்ஸ்சரைசிங்கும் பண்ணிக்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 வந்து உங்களுக்கு என்னென்னா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசிங் வந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஸ்கின் டைப் பொறுத்து நீங்கள் உங்கள் மாய்ஸ்சரைசர் அண்ட் மாய்ஸ்சரைசிங் ப்ராசஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் ரொம்ப லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர்ஸ், ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர்ஸ் கிடைக்குது. அதுக்கான சஜஷன்ஸையும் நான் வந்து பின்னாடி வர இதில் வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதில் வந்து நான் அந்த இதையும் பிக்சர்ஸோட நான் வந்து உங்களுக்கு சில சஜஷன்ஸும் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது வந்து நிவ்யாவோட சாஃப்ட் மாய்ஸ்சரைசர். இது ரொம்ப லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர். ஸோ இதைத்தான் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுவும் வந்து ரொம்ப சம்மருக்கு ஏற்ற ஒரு மாய்ஸ்சரைசர்னு சொல்லலாம். இதோட மாய்ஸ்சரைசிங் பார்ட்டில் வந்து 2-3 டைப் ஆஃப் மாய்ஸ்சரைசிங் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டோம். உங்கள் இங்கே அண்டர் ஐஸில் வந்து ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கக்கூடாது. ஸோ இருந்ததுன்னா இந்த அண்டர் ஐயில் இருக்கிற இதுவும் உங்களுக்கு வந்து ஃப்ளேக்கியாக தெரிய ஆரம்பிச்சிடும் மேக்கப்பில். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப ட்ரையான அண்டர் ஐஸ் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கன்சீலரெலாம் சூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட்டு. ப்ரெப்பிங்கில் என்ன பண்ணணுன்னா ஒன்றா ஐ க்ரீம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கிற ஐ க்ரீம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசரையே கொஞ்சம் நல்லா எடுத்து கண் சுற்றியும் நீங்கள் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம். ப்ளஸ் லிப்ஸ். ஸோ இது மோஸ்ட்லி மறந்துடுவோம். அஃப்கோர்ஸ் நானும் நிறைய தடவை இது வந்து மறந்துடுவேன். இந்த ஸ்டெப் நான் வந்து மறந்துடுற ஸ்டெப்பு. பட் நான் என்ன சொல்லுவேன்னா லிப்ஸ் எந்த அளவுக்கு ஃபேஸை நம்ம கேர் பண்ணுறோமோ அதே மாதிரி லிப்ஸையும் பண்ணணும். ஏன்னா நீங்கள் லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ட்ரை அவுட்டாக தெரியும். அதனால் லிப்ஸையும் நம்ம வந்து ப்ரெப் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். எனி லிப் பாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் லிப் பாம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே லிப்ஸ்டிக் போட்டாலும் உங்களுக்கு தெரியாது. ஸோ டிரான்ஸ்பரண்ட் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா போட்டுட்டு மேக்கப்பெல்லாம் முடிச்சுட்டு லிப்ஸ்டிக் பார்த்து போகும்போது அதை நம்ம வைப் பண்ணியே எடுத்துடலாம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நான் ப்ளூ ஹெவனோட இதை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த பிசு ஃபீலிங் வேண்டாம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஃபுல் மேக்கப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் தான் நம்ம லிப்ஸ்டிக் போடுவோம். அப்போது டிஷ்யூ எடுத்து நம்ம அந்த எக்ஸஸான லிப் பாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணாலும் நீங்கள் வந்து லிப்ஸ்டிக்கை கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து 3 ஸ்டெப் ப்ரெப்பிங் யுவர் ஸ்கின் பிஃபோர் யுவர் மேக்கப். அதாவது 3 ஸ்டெப். இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் வந்து பேசிக் ஸ்டெப்ஸ் இது. ஸோ இதோட முடியலை. ப்ரெப்பிங்கன்னா இன்னொரு வெர்ஷன் இருக்குது. அதை வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஏன்னா அது ரொம்ப லாங்காக எடுக்கும். அது வந்து உங்களுக்கு கல்யாணத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு போகிறீங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ரொட்டீனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது கூட எக்ஸ்ட்ரா இன்னும் 2-3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து பேசிக்காக நீங்கள் ஒரு மேக்கப் போடுறீங்க அப்படிங்கும்போது வெளியே போகும்போதோ இல்லை ஃபங்க்ஷன்ஸ்க்குனாலும் சரி அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப இது முடிச்ச உடனே நீங்கள் வந்து டேரெக்டாக உங்கள் ப்ரைமர், ஃபவுண்டேஷன், கன்சீலர்னு நீங்கள் உங்கள் மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லை, புதுசாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வரும். அது போக உங்களுக்கு அந்த இதில் கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இது பண்ணுறதுக்கு சம்யுக்தா வினோத் யூடியூப் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அதில் நான் எப்போவுமே வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது அங்கேயும் நான் அப்டேட் பண்ணுவேன். உங்களுக்கு அந்த லிங்க் மூலிமாவும் நீங்கள் என்னோடய வீடியோவை ஈஸியாக பார்க்கலாம். தனியாக இதுக்குன்னு நீங்கள் யூடியூப் வந்து பார்க்க வேணாம். ஃபேஸ்புக்கில் இருந்து ப்ரௌஸ் பண்ணும்போதே என்னோடய பேஜில் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மூலிமாவும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலும் இருக்குது. அதுக்கு பேர் சம்யுக்தா வினோத் அப்படிங்கிற அதே இதுதான். அந்த இதில் போனீங்கன்னாலும் அங்கேயும் நிறைய வீடியோஸ், நிறைய ஸ்கின் கேர், நிறைய என்னோடய அப்டேட்ஸ் எல்லாமே அங்கேயும் இருக்குது. ஸோ அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பாய். தேங்க்யூ.